அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு, கேரளா உட்பட பல மாநில காவல்துறை கண்களில் விரலை விட்டு ஆட்டிக் கொண்டிருந்த ஏடிஎம்களை மட்டுமே குறிவைத்து கொள்ளையடிக்கக்கூடிய மேவாட் கொள்ளையர்களை நாமக்கல் காவல்துறை மிக தைரியத்தோடு சுட்டு பிடித்திருக்கிறது. யார் இந்த மேவாட் கொள்ளையர்கள், எந்தெந்த ஏடிஎம்ல கொள்ளையடிச்சாங்க, இவருடைய பின்னணி என்ன அப்படிங்கிறதா இந்த காணொலியில நம்ம தெளிவா பார்க்க போறோம். நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லுவோம். கேரள மாநிலம் திருச்சூர்ல நேற்று இரவு 3 ஏடிஎம்கள்ல கொள்ளை நடக்குது. இந்த கொள்ளையை தொடர்ந்து கேரள மாநில காவல்துறை அலர்ட் செய்யப்படுது. கேரள மாநிலம் பாலக்காட்டுல ஒரு சுங்கச்சாவடி செக் போஸ்ட்ல ஒரு லாரியை மடக்க பாக்குறாங்க. லாரி நிக்கல, ஒரு பெரிய கண்டெய்னர் லாரி. இந்த லாரியை கேரள மாநில காவல்துறை வந்து சேஸ் பண்ணி வராங்க, பிடிக்க முடியல. அந்த லாரி தமிழ்நாடு ஈரோடு வழியாக தமிழ்நாடு பார்டருக்குள்ள உள்ள வருது. அங்க குமாரபாளையத்துல ஒரு 2 வீலர் மேல தன்னிச்சையா அந்த லாரி மோதுது. 2 வீலர் மேல மோதுது. அப்புறம் ஒரு கார் மேல மோதி 200 மீட்டருக்கு காரை இழுத்துட்டு வருது. இந்த செய்தி அந்த பகுதிகளில் தீயாய் பரவி காவல்துறைக்கு அலர்ட் செய்யப்படுது. காவல்துறை அந்த வாகனத்தை விரட்டி போறாங்க. கிட்டத்தட்ட 36 பைக்குகள்ல எஸ்பி, நாமக்கல் எஸ்பி ராஜேஷ் கண்ணன் தலைமையிலான ஒரு டீம் வந்து இந்த வண்டியை சேஸ் பண்ணி போறாங்க. ஏன்னா வடநாட்டு வண்டியா இருக்கு, லாரியை இது காரை உடைக்கிறாங்க, 2 வீலரை தட்டி விட்டு போறான். ஏதோ ஒரு பரபரப்பா வேகமா, அதாவது எப்போதும் இல்லாத அளவுக்கு வேகமாக ஒரு லாரி போகுதுன்னா ஒரு சந்தேகம் வருது. பொதுமக்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில், பாதிக்கப்பட்ட கொடுத்த புகாரின் அடிப்படையில் காவல்துறை இந்த வாகனத்தை சேஸ் பண்றாங்க. சங்ககிரி பக்கத்துல சன்னாசிப்பட்டி அப்படிங்கிற ஊருடைய செக் போஸ்ட், ரயில்வே செக் போஸ்ட், அந்த ரயில்வே கேட்டு பக்கத்துல இந்த வண்டியை பிடிச்சு மறிக்கிறாங்க. மறிச்ச காவல்துறைக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருக்கு. பிடிச்ச உடனே ஸ்டேஷன்ல கொண்டு போய் நாமக்கல் ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்கலான்னு சொல்லி முன்னாடி ஒரு 5 பேர் உட்கார்ந்துக்கிறான். டிரைவர் பேரை கேட்கறாங்க. எல்லாரும் பேரும் நோட்ல வாங்கிக்கிட்டு அவங்க யாருமே வந்து திருடணும் இல்ல கொள்ளையணும்னு சந்தேகப்படல. வண்டியை சர்வசாதாரணமா இந்த வண்டியை வந்து 2 பேரும் ஆக்சிடென்ட் பண்ணிருக்கு, ஆக்சிடென்ட் கேஸ் போடணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் விசாரிக்கணும்னு சொல்லி கண்டெய்னர் கூட்டு போறாங்க. வண்டி போயிட்டு இருக்கும்போது முன்னாடி ஒரு ஜீப்பு, பின்னாடி ஒரு ஜீப்பு, போலீஸ் 2 வீலர் எல்லாமே போயிட்டு இருக்காங்க. வண்டி கண்டெய்னர்ல வந்து ஒரு சத்தம் கேட்டே இருக்கு. சத்தம் கேட்ட உடனே வண்டியை நிப்பாட்ட சொல்லியிருக்காங்க. வண்டியை நிப்பாட்டி உள்ள டிரைவரை கூப்பிட்டு பின்னாடி கண்டெய்னர் திறந்து காட்டுங்கன்னு இருக்காங்க. டிரைவர் வந்து முடியாது திறந்து காட்டு அப்படின்னு திறந்த உடனே உள்ள ஒருத்தன் ஒரு ப்ளூ கலர் பையோட உள்ள இருந்து வந்திருக்கான். யாரா நீங்கன்னு சொல்லி 2 பேரை விசாரிக்கும் போது அவன் அங்கிருந்து ஆயுதங்களை எடுத்து காவல்துறை தாக்க பார்த்திருக்கான். அந்த டிரைவரை பார்த்து நீ ஓடிடுன்னு சொல்லி சைகை பண்ணிருக்கான். உடனே டிரைவர் வந்து அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு பக்கத்தில் இருக்கிற இறக்கத்துல ஒரு காட்டு பகுதி, அங்க அவன் ஓடுறான். பின்னாடி இன்ஸ்பெக்டர், போலீஸ் எல்லாம் திரட்டி போறாங்க. திரட்டி போகும்போது அந்த டிரைவர் இந்த புளு கலர் பைய ஓடனவன் அந்த டிரைவர் அந்த பைய போட தன் பையில வச்சிருந்த ஒரு ஆயுதத்தை எடுத்து காவல்துறை அதிகாரியை தாக்க போயிருக்கான். உடனடியாக அந்த இடத்துக்கு போன இன்ஸ்பெக்டர், அந்த சுமான் அப்படிங்கிற அந்த வண்டியுடைய ஓட்டுநர், அவன் தான் கண்டெய்னருடைய ஓட்டுநர், அவனை சொல்றாங்க. உடனே பக்கத்துல அசாருதீன் அப்படிங்கிற ஒருத்தன் இன்னொரு காவலரை தாக்க பார்க்கறான். அசாருதீனை காலில் சுடுறாங்க. அந்த 7 பேரும் கைது செய்யப்படுறாங்க. ஒருத்தன் இறந்து போயிடுறான், ஒருத்தர் காலில் அடிபட்டது. மீதிக்கு 5 பேரையும் காவல்துறை கைது பண்றாங்க. அதுக்கப்புறம் கண்டெய்னர் திறந்து பார்த்தா உள்ள ஒரு கிரெட்டா கார் இருக்கு. அதுவும் ஹரியானாவை சார்ந்த வாகன எண்கள் கொண்ட ஒரு வாகன பதிவு கொண்ட ஒரு காரு. 65 ரூபாய் பணம் இருக்கு. அதுக்கப்புறம் விசாரிச்சு பார்த்தா தெரியுது, தொடர்ச்சியாக தமிழ்நாடு மட்டுமல்ல, கேரளா மட்டுமல்ல, பல மாநிலங்கள்ல ஏடிஎம்களை மட்டுமே, குறிப்பா எஸ்பிஐ ஏடிஎம்களை மட்டுமே குறிவைத்து கொள்ளடிக்கக்கூடிய மேவாட் கொள்ளையர்கள் அழைக்கப்படுகிற ஒரு பெரிய கொள்ளை கும்பலை நாமக்கல் காவல்துறை கைது பண்ணியிருக்காங்க. நேற்று இரவு இவனுங்க 3 எஸ்பி ஏடிஎம், திருச்சூர் இருக்கக்கூடிய, கேரளா மாநிலம் திருச்சூர் கூடிய 3 எஸ்பிஎம் ஏடிஎம் குறிவச்சு கொள்ளையடிச்சிருக்காங்க. ஏடிஎம், அதுபோல கேஷ் வித்ரா பண்ணக்கூடிய ஏடிஎம் மட்டும் இல்லாம கேஷ் டெபாசிட் பண்ணக்கூடிய மிஷின் இருக்கக்கூடிய ஏடிஎம்களையும் குறிவைத்து இவங்க கொள்ளடிப்பாங்களாம். குறிப்பா எஸ்பி ஏடிஎம். ஏன் எஸ்பி ஏடிஎம் சொல்லி விசாரிக்கும் போது, எஸ்பி ஏடிஎம்ல தான் தொடர்ச்சியா வந்து பணத்தை லோட் பண்ணிட்டே இருப்பாங்க. என்னென்னமும் பணம் இருக்கும், போனா ஒரு 20 லட்சம் 30 லட்சம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஏடிஎம் 35 லட்சம், ஒரு ஏடிஎம்ல வந்து 20 லட்சம், ஒரு ஏடிஎம்ல 15 லட்சம் அப்படின்னு சொல்லி 65 லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்ட பணத்தை கொள்ளையடிச்சிருக்காங்க. இவங்க இந்த 65 லட்சம் மட்டும் தான் கொள்ளையடிச்சாங்களா, இன்னும் பல ஏடிஎம்ல கொள்ளையடிச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி காவல்துறை விசாரணை போய்கிட்டு இருக்கு. சேலம் டிஐஜி உமா தலைமையிலான ஒரு டீம் வந்து தனிப்படை போட்டு இந்த கொள்ளைகளை விசாரிச்சிருக்காங்க. அதே போல கேரளா திருச்சூர் இருக்க காவல்துறையும் இப்ப நாமக்கல் அந்த ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க. நாமக்கல் அரசு மருத்துவமனையில் அவங்க வைக்கப்பட்டிருக்காங்க. அரசு மருத்துவமனைக்கு விசாரணை வந்திருக்காங்க. அதே போல பல மாநிலங்களில் இவங்க கொள்ளையடிக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற தகவலை காவல்துறை சொல்றாங்க. இவங்க யார் இந்த கும்பல், இவங்களுடைய நோக்கம் என்ன, எப்படி தமிழ்நாட்டில் வந்தாங்க, எப்படி கேரளால கொள்ளையடிச்சாங்க அப்படின்னு விசாரிக்கும் பொழுது காவல்துறை என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவங்க ஹரியானாவில் பல்வால் அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தை சார்ந்தவங்க.
இவங்க மேவாட் கொள்ளையர்கள் என்று அழைக்கப்படுறாங்க. இந்த பல்வால் கும்பல் என்ன பண்ணுது அப்படின்னா, ஹரியானால இருந்து கூட்ஸ் ஏத்திக்கிட்டு இல்ல டெல்லியில இருந்து கூட்ஸ் ஏத்திக்கிட்டு சென்னைக்கு வந்திருக்காங்க. ஒரு கண்டெய்னர் லாரியில சரக்கு அங்க இருக்கக்கூடிய பொருட்களை வந்து சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி கொடுக்க வந்திருக்காங்க. என்ன கம்பெனி என்ன விவரம் அப்படிங்கிறத காவல்துறை தீவிரமா விசாரிக்கிறாங்க. அப்போ அங்கிருந்து கூட்ஸ்ல சரக்கு ஏத்திட்டு வராங்க. சரக்க கண்டெய்னர்ல இருந்து இறக்குறாங்க. இன்னொரு டீம் கிரெட்டா கார்ல ஹரியானால இருந்து புறப்பட்டு பல்வால் அங்க அப்படிங்கிற மாவட்டத்துல இருந்து புறப்பட்டு அதே சென்னைக்குள்ள வருது. கிரெட்டா கார் தனியா வருது, இந்த கண்டெய்னர் தனியா வருது. ரெண்டும் தனித்தனியா கேரளாக்குள்ள போகுது. கூட்ஸ் அப்படிங்கும்போது யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க, யாரும் வந்து அதை விசாரிக்க மாட்டாங்க. அதுக்கான லைசன்ஸ் இருக்கும், அந்த பொருட்கள் கொண்டு வந்து ஆவணங்கள் எல்லாமே வச்சிருப்பாங்க, டாக்குமெண்ட்ஸ். அப்போ எந்த சந்தேகம் வரல. நேராக கேரளால போயிட்டு திருச்சூர்ல ரெண்டும் தனித்தனியா போகுது. கண்டெய்னர் ஒரு ஓரமா விட்டுட்டு கிரெட்டா கார்ல போய் கொள்ளையர்கள் கொள்ளையடிக்கிறாங்க. எப்படி கொள்ளையடிக்கிறாங்கன்னா, ஏடிஎம்ல இருக்கக்கூடிய அந்த அந்த பணம் இருக்கக்கூடிய பெட்டியை வெல்டிங் மிஷினை வச்சு அறுத்து பணத்தை எடுக்கிறது. 1 மணி நேரத்தில் 3 ஏடிஎம் கொள்ளையடிச்சிருக்கானுங்க. கொள்ளையடிச்சிட்டு அந்த கிரெட்டா கார் தனியா வருது, கண்டெய்னர் தனியா வருது. கிரெட்டா காரை ஒரு கட்டத்தில் அந்த கண்டெய்னருக்கு உள்ள ஏத்துறானுங்க. ஏத்தி கண்டெய்னரை மூடிட்டு கண்டெய்னர் பாலக்காட்டு வழியா வரும்போது தான் பாலக்காட்டுல செக் போஸ்ட்ல வழிமறிக்கிறாங்க. அங்க நிக்காம குமாரபாளையம் வழியா வரும்போது இப்பொழுது பிடிபட்டு இருக்கிறது. இந்த கும்பல் இது போல பல நூறுக்கணக்கான ஏடிஎம்களை கொள்ளையடிச்சிருக்கலாம் அப்படிங்கிற தகவல் இப்பொழுது காவல்துறை வட்டாரத்தில் வந்துருக்குது. ஒட்டுமொத்தமான இந்தியா முழுக்க இந்த கொள்ளையர்களுக்கு பல வழக்குகள் இருக்கலாம். சொல்ல போனா தீரன் அதிகாரம் 1 படத்தை வர்ற மாதிரி மிகப்பெரிய ஒரு ஹவாரியா கும்பலாக இது இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றோம். இந்த ஹரியானா, ராஜஸ்தான் இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய பல மாவட்டங்களில் இது போல கொள்ளை கும்பல் இருக்கு. சம்தாரா அப்படிங்கிற ஒரு கொள்ளை கும்பல் என்னன்னா, முழுக்க முழுக்க ஏடிஎம் கார்டு, டெபிட் கார்டை ஃபேக்கா உருவாக்கி அந்த டெபிட் கார்டு மூலமாக ஆன்லைன்ல கொள்ளையடிக்கிறது. அதே போல ஃபேஸ்புக்கு, டெலகிராமு, இன்ஸ்டாகிராமு, யூடியூப் இதுல ரெவென்யூ வரக்கூடிய சேனல் இருக்குல்ல, இந்த சேனல்களை வந்து ஹேக் பண்ணி அதில் உள்ள பணத்தை களவாடுறது. அதே போல வீடியோ காலில் பேசுறேன்னு சொல்லி மிரட்டி ஒரு பெண்ணை வச்சு பேசி ஆபாசமா நமக்கு வீடியோ கால் எடுத்து அந்த வீடியோ காலை பயன்படுத்தி எனக்கு நீங்க பணம் தரலன்னா இதை நான் நெட்ல வெளியிட்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி பணம் பறிக்கிறது. உங்க போனுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பி உங்களுக்கு வந்து ஐபோன் 16 Pro Max வந்து பரிசா விழுந்திருக்கு, அதுக்கு நீங்க வந்து செய்ய வேண்டியது வந்து உங்களுடைய இதுக்கு வந்து ஒரு 10,000 பணம் கட்டினீங்கன்னா ஐபோன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றது. அப்புறம் அந்த பணத்தை வாங்குறது, அப்புறம் இது பண்றது. உங்களுக்கு 10 லட்ச ரூபா பரிசு விழுந்திருக்கு, 1 கோடி ரூபாய் பரிசு விழுந்திருக்கு, பென்ஸ் கார் பரிசா விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஏமாத்துறது. உங்களுக்கு கிஃப்ட் வந்திருக்கு, இந்த கிஃப்ட் வந்து உங்க நண்பர் ஒருத்தர் அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பணத்தை பறிக்கிட்டு ஆன்லைன் மூலியமாக பல வடிவங்கள்ல சீட் பண்ணக்கூடிய கும்பல் வந்து இந்த சம்தாரா கும்பல். ஒட்டுமொத்தமான சைபர் கிரைமுக்கும் மிகப்பெரிய வேலை கூடிய இந்த சம்தாரா கும்பலால பல லட்சக்கணக்கான மக்கள் இந்தியா முழுமைக்கும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இவங்க யாருமே 10ஆம் வகுப்பு மேல படிச்சது கிடையாது. ஆனா திரைப்படங்களை பார்த்து உலக அளவில் எப்படியெல்லாம் ஆன்லைன்ல சீட்டிங் பண்றாங்க, ஆன்லைன்ல எப்படியெல்லாம் வந்து ஏடிஎம் கார்டை பயன்படுத்தி, வங்கிகளை பயன்படுத்தி, கூகுள் பே, போன்பே, பேடிஎம் இதை பயன்படுத்தி எப்படியெல்லாம் பணம் பறிக்கலாம் அப்படின்னு சொல்லி உலகம் முழுமைக்கு நடக்கக்கூடிய ஆன்லைன் சீட்டிங்கை முழுமையாக தெரிந்து கொண்டு கொள்ளையடிக்கக்கூடிய கும்பல் இந்த சம்தாரா கும்பல். இந்த சம்தாரா கும்பலை யாருமே பிடிச்சது கிடையாது, பிடிக்கவும் முடியாதுன்னு சொல்றாங்க. வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. நிறைய சைபர் கிரைம் வந்து வடநாடுகளுக்கு போறாங்க. ஆனா இவங்களை வந்து நேரடியாக அட்டாக் பண்ண முடியல. வெவ்வேறு நாடுகளில் உட்கார்ந்து கொண்டு இவங்களுக்கான லிங்க் இருக்கு. முழுக்க முழுக்க பீகார், ராஜஸ்தான், இந்த ஹரியானா இந்த பகுதிகள் தான் இந்த கொள்ளையர்கள் இருக்காங்க. இந்த சம்தாரா கும்பல் போலவே இந்த மேவாட் கும்பல், சம்தாரா கும்பல் ஆன்லைன்ல கொள்ளையடிக்குதுன்னா இந்த மேவாட் கும்பல் ஏடிஎம்களை மட்டுமே கொள்ளையடிக்குது. ஒரு கட்டத்தில் இந்த சம்தாரா கும்பல் போலவே இந்த மேவாட் கும்பல் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இவங்க ஃபேக்கான ஏடிஎம் கார்டுகளை பயன்படுத்தி பணத்தை எடுத்திருக்காங்க. ஆனா ஒரு கட்டத்தில் இப்ப நிறைய செக்யூரிட்டி வந்துருச்சு, சிசிடிவி வந்துருச்சு, ஏடிஎம்ல வந்து சிப் நிறைய வந்ததுக்கு பிறகு ஃபேக்கான ஏடிஎம் கார்டுகளை பயன்படுத்த முடியாம நேரடியா அட்வான்ஸா இறங்கி கார்டு வச்சு பணத்தை எடுக்கிறது பழைய பாலிசிடா, ஏடிஎம்ஏ தூக்குறதாடா புது பாலிசின்னு சொல்லி ஏடிஎம்ங்க அறுத்துருது. அதுலயும் இழிச்சவாயம் ஏடிஎம் இது எஸ்பிஐ ஏடிஎம், அரசுடைய ஏடிஎம். ஃபுல்லா பணத்தை லோட் பண்ணி வச்சிருப்பாங்க. செக்யூரிட்டி இருக்க மாட்டான், கதவும் இருக்காது, டோர்ல மற்ற ஏடிஎம்ல ஒரு பிரஸ் இருக்கும், ஏடிஎம் கார்டை காட்டாதான் திறக்கும் சில ஏடிஎம்ல, அப்புறம் பிரஸ் பண்ணி உள்ள போனோம். அப்படி பல செக்யூரிட்டி வச்சிருக்காங்க. செக்யூரிட்டின்னு ஒருத்தர் 24 hours இருப்பார். இப்போ ஐசிஐசிஐ, HDFC, பிரைவேட் வங்கிகளுடைய பேங்க்லாம் பெரும்பாலும் இருப்பாங்க. ஆனால் எஸ்பிஐ ஏடிஎம் எனக்கு தெரிஞ்சு நான் இது வரைக்கும் செக்யூரிட்டி நான் பார்த்ததே கிடையாது. பல எஸ்பிஐ ஏடிஎம்ல கதவே இருக்காது. ஆனால் ஏசி மட்டும் 24 hours ஓடிட்டே இருக்கும். பணத்தை மட்டும் லோட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபுல்லா அந்த ஸ்லீப் வந்து கீழே கிடக்கும். நம்ம பணம் விட்ரா பண்ண ஸ்லீப் வந்து கீழே குமிஞ்சு ஒரு மண்டலத்துக்கு கிடக்கும். எவனும் கண்டுக்க மாட்டான். அப்போ ஆளே இல்லாத, அறவுமே இல்லாத ஏடிஎம் தான்டா, இழிச்சவா ஏடிஎம்டா
அப்படின்னு சொல்லி அதை கார்னர் பண்ணி எங்க இருந்து கிளம்பி எங்க வந்திருக்கானுங்க பாருங்க. ஒரு த்ரில்லரான படத்துல, ஒரு பரபரப்பான படத்துல, சினிமால மட்டுமே கண்டெய்னருக்குள்ள காரு, அந்த காருக்குள்ள 2 பேரு, அவங்க கையில வந்த ஆயுதங்கள், காவல்துறை போன காவல்துறை தாக்க போறது, இதெல்லாம் படத்துல மட்டும் தான் பார்க்க முடியும். இப்ப நம்ம ஊர் கொள்ளையெல்லாம் பிடிச்சிட்டா கப்சிப்னு ஆயிடுவான். சரி மாட்டிக்கிட்டோம், ஓகே சார் கூல் அப்படின்ட்டு போயிடுவான். ஜெயிலு பெயிலு பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். ஆனா காவல்துறை பிடிக்கும் போது அவங்கள தாக்கிட்டு போயிடலாம். அது மாதிரி நம்ம ஊர்ல நிறைய கொள்ளையர்கள் இருக்காங்க, தமிழ்நாட்டை சார்ந்த கொள்ளையர்கள், பக்கத்து மாநிலத்தை சேர்ந்த கொள்ளையர்கள்லாம். இவன் வந்து என்ன பண்ணுவான்னா ஏடிஎம் கொள்ளையும் அடிச்சிருக்கானுங்க, வேலூர் திருவண்ணாமலை ஏடிஎம் கொள்ளை அடிச்சிருக்கானுங்க. ஆனா இவன் என்ன பண்ணுவான்னா சேஸ் பண்ணி போற அளவுக்கு பண்ண மாட்டான். சேஸ் பண்ணி போனா நின்றுவான், மறிச்சு நின்றுவான், அவன் கப்சிப்னா அடங்கிடுவான். இப்போ நீங்க திருச்சியில லலிதா ஜோடியில் ஒரு கூட்டம் கொள்ளையடிக்குது. கொள்ளையடிச்சவன் சாதாரணமாக கண்டுபிடிக்க முடியல, யாராலும் கண்டுபிடிக்க. இந்த சிசிடிவியில் மாட்டல முகமூடியை போட்டு போயிட்டான், ஈர சாக்கை வச்சு பெரிய ஓட்டையை போட்டு ஆட்டையை போட்டு போயிட்டானுங்க. எப்படி மாட்டுறான்னா திருவாரூர், அதுவும் திருவாரூர் தான். திருவாரூரில் வந்து போகிறான், அங்கே காவல்துறை வந்து ஹெல்மெட்டுக்கு பிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த மூதிகளுக்கு தெரியல ஹெல்மெட்டுக்கு பிடிச்சிருக்காங்க. இவன் ஹெல்மெட் போடாமல் இருக்காங்க. ஏன்னா 300 கோடி ரூபாய்க்கு நகை அடிச்சிருச்சு மூதி. ஆனால் ஒரு 300 ரூபா கொடுத்து ஹெல்மெட் வாங்க வக்கில்ல. நகை இருக்கு, பை முழுக்க நகை இருக்கு, கோடிக்கணக்கில் பணம் இருக்கு. நயன்தாரா வச்சு யாரோ வச்சு படம் எடுக்கிறதுக்காக அந்த படத்தை கொள்ளையடிச்சிருக்கான். யாரு? முருகன் அப்படிங்கிற ஒரு கொள்ளையன். உடனே என்ன பண்றான், பைக்கு வந்து பிடிக்காம ஹெல்மெட்டுக்கு பிடிக்கான்னு தெரியாம போயிருக்காங்க. ஹெல்மெட்டுக்கு பிடிச்சி இந்த போலீஸை பார்த்த உடனே திரும்பி மாப்பிள்ளை வண்டியை திருப்பிட்டா போலீஸ்காரன் நிற்கிறான்னு லெஃப்ட் அடிச்சு ஓடிருக்கான். யாராவன் ஓடுறான், ஹெல்மெட்டுக்கு மாட்டாம போனான்டா, பிடிச்சோம்னா ஒரு 1000 ரூபா கிடைக்கும்னு சொல்லி இந்த போலீஸ் சொல்றதுக்கு 1000 ரூபாய்க்காக இவங்க 300 ரூபாய்க்கு ஹெல்மெட் போடாம இவங்க திறத்த. அங்க பார்த்தா பல கோடிக்கணக்கான லலிதா ஜுவல்லரிய நகை இருக்கு. மண்டையை பிச்சுக்கிட்டு இருந்த போலீஸுக்கு லட்டு திங்க போனா அங்க பெருசா கிடைச்ச மாதிரி பிடிச்சாங்க. அதே மாதிரி தான் இப்போ வாகன சோதனையில சாதாரணமா நின்றுகிட்டு இருந்த போலீஸுடைய கண்ணில் மாட்டி திருச்சூர்ல கொள்ளையடிச்ச இந்த கும்பல் தமிழ்நாட்டு காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கு. இது என்ன பெரிய சுவாரஸ்யம்னா, இவனுக்கு எல்லா தொழில்நுட்பத்தையும் தங்களுடைய திருட்டு தொழிலுக்கு கொள்ளையடிக்கிறதுக்கு பயன்படுத்திருக்கானுங்க. நம்ம கூகுள் மேப் எதுக்கு பயன்படுத்துவோம்? இப்போ நம்ம நேராக சாலையில் போயிட்டு இருக்கோம், பக்கத்தில் பெட்ரோல் பங்க் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க கூகுள் மேப் பயன்படுத்துவோம். புதுசாக போகிற ஊருக்கு வழி தேடுவதற்காக கூகுள் மேப்பை பயன்படுத்துவோம். இல்லை பக்கத்தில் வந்து ஹோட்டல், நல்ல ஹோட்டல் இருக்கா, நல்ல ரெஸ்டாரண்ட் இருக்கா, எங்க ஸ்டே நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கூகுள் மேப் பயன்படுத்துவோம். ஆனால் இவனுங்க எஸ்பிஐ ஏடிஎம் எங்க இருக்குன்னு பார்க்கறதுக்காக கூகுள் மேப் பயன்படுத்திருக்கான். கூகுள் மேப்பை பயன்படுத்தி நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கூகுளுக்கு டஃப் கொடுத்துருக்கானுங்க இவனுங்க. வட இந்திய கும்பல் தமிழ்நாட்டில் வந்து கொள்ளையடிக்குது, வட இந்திய கும்பல் தமிழ்நாட்டில் வந்து கொள்ளையடிக்குது அப்படின்னு நாம சொன்ன போது நம்ம மேல ஏறிக்கிட்டு வந்துச்சு ஒரு கும்பல். சொல்ல போனா அண்ணன் சீமானவர்கள் மீது என் மேலையும் சென்னை கமிஷன் ஆபீஸ்ல போயிட்டு ஒரு கும்பல், ஒரு கம்யூனிஸ்ட் நினைக்கிறேன், ஒரு கும்பல் புகார் கொடுத்தாங்க. வட இந்திய தொழிலாளர்களை சாட்டை துரைமுருகனும் சீமானும் கொச்சைப்படுத்துறாங்க, இது தொழிலாளர்களை அவமானப்படுத்துக்கு சமம். இப்போ மேவாட்டு கொள்ளையர்கள், ஏடிஎம் கொள்ளையர்கள் 3 ஏடிஎம்ல 65 ரூபாய் ஆட்டையை போட்டு வந்து பிடிச்சு விட்டுருக்காங்களா, இவங்களாம் யாரு? வட இந்திய கும்பல் தானே. வட இந்தியாவிலிருந்து கூட்ஸ் ஏற்றிட்டு வந்த தொழிலாளர் என்ற பேர்வையில் கூட்ஸ் ஏற்றுறதுங்கிறது வந்து எது? அவனுடைய பார்ட் டைம் ஜாபு. மெயின் ஜாப் என்ன? மெயின் ஜாபு ஏடிஎம் ஜாபு. அதாவது அவன் என்ன பண்ணியிருக்கான் பாருங்க, கூட்ஸ் ஏற்றிட்டு வரான், கூட்ஸ் இறக்குறான், இறக்கிட்டு எம்டி அப்படி போகிறது, 4 ஏடிஎம் தூக்கிட்டு போவோம். வாவ், வாட் அ ஃபேண்டாஸ்டிக் ஐடியால. நம்ம ஊரில் என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்டை வந்து சந்தைக்கு கொண்டு போவாங்க, மேலப்பாளையம் சந்தைக்கு டாடா ஏஸ்ல ஏற்றி ஆட்டை சந்தைக்கு ஏற்றிட்டு போயிட்டு ஆடை வித்துருவாங்க. வண்டி எம்டியாக வரக்கூடாதுல்ல, வண்டி எம்டியாக வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க 4 பேர்டேப்பா 10 ரூபா அந்த ஊரில் இறக்கி விட்டுறேன்னு சொல்லி டாடா ஏஸ்லேயே தற்காலிகமாக மக்களை ஏற்றிட்டு வருவான். இல்லை அங்கே யாருக்காவது ஒரு பொருளை ஏற்றி கொண்டு விடணும் அப்படின்னா ஒரு தக்காளி கூட, ஒரு கருவாட்டு கூட, ஒரு புல் எதையாவது ஏற்றி கொண்டு ஒரு இறக்கி விட்டோம்னா அதில் ஒரு 50 ரூபா 100 ரூபா அந்த டாடா ஏஸ்காரனுக்கு கிடைக்கும். அதே மாதிரி வண்டி எம்டியாக போகக்கூடாது, ஒரு ட்ரிப்பு போவாங்க. இப்போ நான் திருச்சியிலேருந்து சென்னைக்கு போகிறோம்னா சென்னையில் போய் என்னை இறக்கி விட்டு சும்மா வரக்கூடாது. அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா கிளாம்பாக்கம் பேருந்தில் போயிட்டு திருச்சி வண்டி 300 ரூபா அப்படின்னு ஒரு 3 பேர் ஏற்றி இருந்தால் அவனுக்கு ஒரு 900 ரூபா கிடைக்கும். பஸ் டிக்கெட்டுக்கு ஒரு 100 ரூபா எக்ஸ்ட்ரா, இல்லை பஸ் டிக்கெட்டு போட்டு அது மாதிரி எம்டியா வண்டி போகக்கூடாதுக்காக ஏடிஎம் கொள்ளையடிச்சிருக்காங்க. மாட்ட தொலைநோக்கு பார்வை. உலகத்துல நீ எவங்கன்லையும் விரல விட்டு ஆட்டலாம், தமிழ்நாடு காவல்துறையிட்ட உன் ஜம்பம் பலிக்காது என்பதை உண்மையான தமிழ்நாடு காவல்துறை நிரூபித்திருக்கிறது. இங்க வந்து சும்மா லத்தியை வச்சுட்டு போஸ்டர் கொடுக்கறது, துப்பாக்கி வச்சுட்டு சீன் கொடுக்கறது, போட்டோஷாப் கொடுக்குற காவல்துறையும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இவங்க
எஸ்பி ராஜேஷ் கண்ணன் தலைமையிலான இந்த டீம் வந்து உண்மையான தமிழ்நாட்டுடைய சிங்கம் போன்ற காவல்துறை அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்காங்க. எஸ்பி ராஜேஷ் கண்ணனுக்கும் அவர் கீழ் பணிபுரிந்த அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கும் துணிவோடு இந்த கொள்ளையர்களை கைது செய்த ஆய்வாளர்களுக்கும் நம்முடைய ராயல் சல்யூட். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ